அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற மிக அற்புதமான ரத சப்தமி நாளுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அற்புதமான நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. அதுவும் குறிப்பாக நம்ம நாளைக்கு நீராடுகின்ற அந்த புண்ணிய ஸ்நானத்துடைய அந்த மகிமை, அந்த ரத சப்தமி நாளுக்கு அப்படி என்ன விசேஷம், அதை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஆரம்பிக்குது. சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கி சஞ்சாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு நாள்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே நமக்கு சூரியன் தன்னுடைய பயணத்துடைய திசையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சப்தமி நாள் தான் இந்த ரத சப்தமி. சப்தமி அப்படின்னா 7வது நாள். ஒரு வாரத்தில் மொத்தம் 7 நாட்களில் நமக்கு முதன்மையான தலையாய நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அது சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய 12 சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. அந்த 7 குதிரைகள் தான் வாரத்துடைய 7 நாட்கள்னும் 12 சக்கரங்கள் தான் 12 நமக்கு ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளுடைய ஒரு கருத்து. அப்படிப்பட்ட சூரிய பகவான் ஒரு சப்தமி அந்த திதி அன்னைக்கு தான் காஷ்யபருக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாள் தான் ரத சப்தமி நாள். இதை சூரிய ஜெயந்தின்னு கூடி நம்ம கொண்டாடுறோம். இதற்கு புராணத்தின்படி ஒரு இதிகாச ஒரு வரலாறு கதையே இருக்குங்க. ரிஷி காஷ்யபரின் மனைவி தான் அதிதி. அவங்க கர்ப்பமாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தாங்களாம். அப்போ யாரோ வெளியில் கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு. அங்கே திறந்து பார்க்குறப்ப ஒரு பிராமணர் பசிக்கு உணவுக்காக கேட்டு நிற்கிறாரு. அவங்கள காத்திருக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போன அதிதி அவங்களால நடக்க முடியாமல், ஏன்னா கர்ப்பிணி பெண் இல்லையா, நடக்க முடியாமல் அவங்க மெதுவாக நடந்து அவருடைய கணவருக்கு உணவெல்லாம் பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி உள்ள ஆகாரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பிராமணருக்கு கொடுத்தாருங்க. ஆனால் அதை பார்த்து அந்த பிராமணர் தன்னை இவ்வளோ நேரம் கழித்து தனக்கு உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு, என்னை உதாசீனம் செஞ்சதுனால உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. இந்த பிராமணருடைய சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காஷ்யப முனிவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே அதற்கு காஷ்யப முனிவர், நீ வருந்த வேணாம், இந்த உலகத்தில் அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினார். அதன்படி ஒளிப்பிரகாசமான சூரியனுமே அவங்களுக்கு மகனாக பிறந்தார். சூரியன் அவதரித்த இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் சப்தமி அன்னைக்கு தான் ரத சப்தமியானது கொண்டாடப்படுது. இதற்கு சூரிய ஜெயந்தினும் நமக்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது. இதுதாங்க இந்த இதிகாச அந்த ரத சப்தமியோடைய புராண கதை. நமக்கு இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலைகளை பயன்படுத்தி நம்ம குளிக்கக்கூடிய ஒரு முறை தான். இந்த எருக்க இலைகளை பயன்படுத்தி நம்ம குளிக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் நீங்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதற்கான ஒரு காரணமும் இருக்குது. மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுகிறாரு. தான் விரும்பக்கூடிய நாளில் மரணத்தை அடையக்கூடிய வரம் பீஷ்மருக்கு இருந்தது. ஆனால் தன்னுடைய பாவங்கள் தீர்ற வரைக்கும் அம்பு படுக்கையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்பு படுக்கையில் இருக்கிறப்ப ரத சப்தமி நாள் அன்னைக்கு அவரை வியாசர் பார்க்குறாரு. தன்னுடைய பாவங்கள்லாம் போகணும், முக்தி அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறப்ப வியாசர் எருக்க இலைகளை கொண்டு அவருடைய மேனியில் வச்சவுடனே அவருடைய வேதனையானது கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிச்சிச்சான். அப்படியே அவருடைய உயிரும் பிரிந்தது. அதனால தான் மகாபாரதத்தில் தொடங்கின இந்த ஒரு செயல்பாடானது இன்றைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள் நமக்கு பீஷ்மருடைய பாவங்களுடைய போக்கக்கூடிய அந்த ஒரு எருக்க இலைகளை வச்சு நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் எல்லாம் போகணும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும், புண்ணியங்கள் சேருவதற்கு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா 7 எருக்க இலைகள் எடுத்துக்கணும். இதற்கு இந்த எருக்க இலைகள் நம்ம தலையில் 1, நம்முடைய தோள்பட்டையில் 2, நம்முடைய கண்கள் பகுதியில் 2 கண்ணுக்கும் ஒவ்வொன்று, நம்முடைய கால்களுக்கு 2, மொத்தம்
7 எருக்க இலைகள் வச்சுக்கணும். எப்போ இதற்கான ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம். நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ சூரிய உதயம் ஆரம்பிக்குதோ அந்த நேரத்திலிருந்து 48 நிமிஷங்கள் வரைக்கும் உள்ள நேரம் தான் இந்த குளியலுக்கான ஒரு நேரம், இந்த ஒரு பரிகாரத்துக்கான நேரம் வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் இப்போ ஒரு 6:15 இப்போ சூரிய உதயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6:15 7 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிடணும். இதுதான் கணக்கு. இப்படி நீங்கள் வந்து நம்மளுடைய கூகுளில் போட்டாலே வந்துடும் உங்களுடைய சூரிய உதயத்துக்கான அந்த ஒரு நேரம் எப்போன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கு வந்து என்ன பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த எருக்க இலையில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சளும் அச்சதையும் வச்சு நம்ம குளிக்கணும். ஆண்களாக இருந்தனா கொஞ்சோண்டு விபூதி எடுத்துகிட்டு கொஞ்சம் அச்சதையை வச்சு நம்ம குளிக்கணும். இவ்வளோதாங்க. இதில் வந்து ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தில் வீடியோவில் காமிச்சிருக்கோம் பாருங்களேன். அதாவது இந்த இலையோட அந்த வழவழப்பு பகுதி உங்களுடைய உடம்புல படணும். இப்போ நம்ம தலையில் வச்சு குளிக்கிறோன்னா அந்த தலையில் உங்களுடைய வழவழப்பு பகுதி படணும். அதோட பின்பக்கம், அதோட அந்த பின்னாடி அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் அதோடைய கோடுகள் அந்த இலையோடைய அந்த இதெல்லாம் தெரியும். அந்த இடம் வந்து நீங்கள் மஞ்சள் வச்சுட்டு அந்த அச்சதை வச்சுட்டு நீங்கள் இப்படி குளிக்கணும். இப்படி ஒவ்வொரு பாகமாக நம்ம வந்து இப்போ தலையில் கண்ணில் இப்படி ஒவ்வொரு பக்கம் நீங்கள் வைக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தமிழ் மந்திரம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம், சப்தமி தேவியே, என்னால் என் முன் 7 ஜென்மங்களில் செய்யப்பட்ட முன்பிறவி, இந்த பிறவி, மனது, உடல், வாக்கு, அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது என 7 விதமான பாவங்களால் ஏற்பட போகும் துன்பங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் என்னை விடுவிப்பாயாக. அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக சூரிய பகவானையும் நம்முடைய சப்தமி திதி நாளில் நீங்கள் வணங்கி வேண்டி, அதாவது ஒவ்வொரு இலை வைக்கிறப்பையும் இந்த ஒரு ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் இலை வைக்கிறப்பையும் நம்ம ஃபுல்லாக சொல்லணும். அப்படியே 7 இலையை வைக்கிறப்ப நம்ம 7 முறை சொல்லி நீங்கள் கடைசியாக அந்த 7 இலைகளையும் ஒன்றாக்கி உங்களுடைய உச்சந்தலையில் வச்சுட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு வந்துடணும். இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ உள்ள பாவங்கள்லாம் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு நிலைமை கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரத சப்தமி நாள். இந்த நாளில் நம்முடைய பூஜை அறையில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரத சப்தமி கோலம் போடுவாங்க, சூரியனுடைய தேர் கோலம் போடுவாங்க. அப்படி அந்த கோலம் போட தெரியாதவங்க சூரியனையும் சந்திரனையும் சும்மா படம் மாதிரி நம்ம வரைஞ்சி நீங்கள் அப்படி கூட தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே நேரம் சூரியனுக்கு நீங்கள் வந்து சொல்கிறப்ப எளிமையான ஸ்லோகங்கள், சூரிய தேவாய நமக சொல்லலாம், ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், சின்னதாக ஸ்லோகம் கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம். இப்போ எங்கள் ஊரில் இது மாதிரி எந்த எருக்க இலையும் இல்லைம்மா, எருக்கஞ்செடி எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவங்க நாங்கள் எப்படி சூரிய பகவானை நாங்கள் வணங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூரிய உதயம் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஒரே ஒரு செம்பு பித்தளை எடுத்துக்கலாம், இல்லாட்டி செம்பு எடுத்துக்கலாம். அதாவது நம்முடைய எவர் சில்வர் எடுக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சூரியன் அந்த எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு நீங்கள் சூரிய பகவானுக்கு ஓம் நமோ ஆதித்யாய நமக இல்லாட்டி சூரிய பகவானை போட்டுங்கிற ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு, எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச எல்லா பாவங்களும் போகணும்னு சொல்லிட்டு தண்ணி வந்து சூரியனுக்கு அறுக்கி விடுற மாதிரி நீங்கள் சுவாமியை பார்த்துட்டே தண்ணி அப்படி கீழே விடணும் பூமிக்கு. அவ்வளோதான். இந்த முறையில் நீங்கள் சூரிய பகவானை நீங்கள் நாளைக்கு வணங்கினாலே போதும். நிச்சயமாக ரத சப்தமி நாளில் சூரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரம் சூரிய பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல், ஏதாச்சும் எளிய நெய்வேத்தியங்கள் பண்ணி உங்களுடைய வீட்டு பூஜையில் படைக்கலாம். இப்படி எளிய முறையில் நம் செய்யக்கூடிய சின்ன ஒரு வழிபாடானது கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு நல்ல உயர்வுகளை நிச்சயமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. அதனால் இந்த அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.